ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க சுடுதண்ணி வைக்கலாமா அடிப்பட்டதுக்கு ஹீட் வைக்கலாமான்னு சொல்லிட்டு. எப்போவுமே அடிபட்டு நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால்லலாம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிப்பட்ட உடனே ஐஸ் கட்டி தான் வைப்பாங்க. ஃபஸ்ட்டு 48 ஹவர்ஸ் ஐஸ் கட்டி வைங்க. அதுக்கப்புறம் ஒரு வேளை வலி ரொம்ப பர்ஸ்ட் ஆச்சுன்னா ஹீட் வைக்கலாம். 48 ஹவர்ஸ்க்கு ஐஸ் கட்டி மட்டும் வைங்க. ஏன்னா சம்டைம்ஸ் சோர்னஸ்லாம் இருக்குன்னா ஐசிங் பெஸ்ட்டு. இப்போ நான் விளையாண்டு வந்தேன் கை கால் மறுநாள்லாம் வலிக்குதுன்னா ஐசிங் பெஸ்ட்டு. அது பேர் கிரையோதெரப்பி சொல்லுவாங்க. நிறைய ஃபார்ம்ஸில் வருது. ராஜஸ்தான் அது செலவே இல்லைன்னா எனக்கு ஜெல் பாக்கெட்லாம் இல்லைன்னா வீட்டில் ஒரு பால் பாக்கெட்டாவது ஃப்ரிட்ஜில் போட்டு கட்டியான எடுத்து துணியை சுற்றி அந்த இடத்துல வச்சு விடுங்க. இல்லை சார் ஏதாவது ஜெல் பேக் வாங்கினா ஐஸ் ஜெல் பேக்லாம் நிறைய விற்குது. அது ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணலாம். அது வந்து ஐடியல் டெம்பரேச்சர். இப்போ பால் பாக்கெட்லாம் வைக்கிறீங்கன்னா சம்டைம் பர்ன் வர சான்ஸ் இருக்குது. ரொம்ப கட்டியாகி ரொம்ப டேரெக்டாக வச்சிங்கன்னா ஐஸ் பர்ன் வரும். ஸோ அது மட்டும் பார்த்துங்க. 48 நாள் இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது, எனக்கு 5-6 வருஷமாக அந்த முட்டி வலிலாம் இருக்குன்னா ஹீட்டு ஃபெர்மெண்டேஷன், தவிடு, மண், உப்பு, கல் உப்பு, இதில் ஏதாவது நல்லா சூடாக வறுத்துட்டு தண்ணியில் வந்து துணி இருக்குல்லையா நம்ம உள்ளே போகிற பனியனோட கிளாத் அதில் போட்டுட்டு முட்டியிலலாம் வைக்கலாம். நல்லா ஹெல்ப் பண்ணுவோம். தேங்க்யூ.